ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதே நம. எல்லோருக்கும் வணக்கம். நவநீத குருக்கள் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் 2 குருமார்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதல் ஆதிசங்கரர். ஏன்னா அவரோட ஜெயந்தியெல்லாம் இந்த சித்திரை மாதம் வருது. 21/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆதிசங்கரர் ஜெயந்தி வருகிறது. அதற்கு மறுநாள் 22/4/2026 புதன்கிழமை ராமானுஜரின் ஜெயந்தி வருகிறது. அவர் 2 பேரையும் நம்ம இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணி 2 பேருடையும் காலடிகளை தொழும்பொழுது நிச்சயமாக நம் பாப விமோசனம் பெறலாம். சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்த ஆதிசங்கரர் சிறு வயதிலேயே ஞானத்தை பெற்று இந்த உலகத்திலே யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிய சாதனைகள் எல்லாம் செய்தார். மதத்திலே பலவிதமாக பிரிந்து கிடந்தது. எல்லாரும் ஒரு விதமாக இருந்தார்கள். மிருகங்களை பலி கொடுத்து அதுதான் மதம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அதனால் அந்த நேரத்தில் ஆதிசங்கரர் மதங்களை ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்தி இந்து மதத்தின் உட்பிரிவுகளாக 6 மதங்களை உருவாக்கினார். விநாயகரை கும்பிட்றவாள்லாம் காணபத்தியம் என்று சொல்லக்கூடியது, அந்த மதத்தில் அவர்கள்லாம். முருகனை கும்பிட்றவாள்லாம் கௌமாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மதம். சிவனை கும்பிட்றவாள்லாம் சைவம் என்று சொல்லக்கூடிய மதம். விஷ்ணுவை கும்பிட்றவாள்லாம் வைஷ்ணவம் என்று சொல்லக்கூடிய மதம். அம்பாளை கும்பிட்றவாள்லாம் சாக்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு மதம். சூரியனை கும்பிட்றவாள்லாம் சௌரம், அதாவது சூரிய பகவானை கும்பிட்றவாள்லாம் ஒரு சௌரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தனி மதம். இது மாதிரி 6 மதங்களும் ஒன்று, 6மே ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு வடிவங்களில் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்தார். அதான் அத்வைதம். துவைதம்னா 2, அத்வைதம்னா எல்லாம் ஒன்று அப்படின்னு அர்த்தம். அவருடைய தத்துவமே அதுதான். அடுத்து நம்ம ராமானுஜரை பற்றி தெரிந்து கொள்ளவே. ஆனால் ராமானுஜர் குருவுக்கு மங்கிய சிஷ்யன். சின்ன வயசுலேயே குருவோட பிரமாதமாக வந்ததுனால குருவே அவரை கொல்ல பார்த்ததா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகான் அவர். எத்தனையோ இடங்களுக்கு போய் வைஷ்ணவத்தை பரப்பினார். அதில் குறிப்பாக ஜாதி மத வேறுபாடுகளை களைந்தவர் இந்த ராமானுஜர். அவர் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிலாம் கிடையாதுங்கிற நோக்கத்தில் வந்தவர். அப்படிப்பட்டவருக்கு உபதேசம், குரு உபதேசம் பண்ண மந்திரத்தை யார்ட்டையும் சொல்லாதப்பான்னு சொன்னார் குரு. யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னால் உனக்கு நரகம்தான் அப்படின்ட்டார். ஆனால் இவர் என்ன நினச்சார், நம்ம நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, மக்கள் எல்லாருக்கும் அந்த மந்திரத்தை சொல்லுவான்னு சொல்லிட்டு திருக்கோஷ்டியூரில் ஒரு ராஜகோபுரத்து மேலே ஏறி நின்றுட்டு குரு சொன்ன மந்திரம் ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை சத்தம் போட்டு சொல்லுங்க, உங்களுக்கு இதோட உலகத்தில் வேறு சிறந்த மந்திரம் இல்லை. மக்கள் எல்லாம் குடின்னு சொல்கிறாங்க. மக்கள்லாம் அந்த மந்திரத்தை தெரிஞ்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குரு இவர் திட்டுறார். ஏண்டா உனக்கு சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேனே, நீ ஏன் சொல்கிற அப்படின்னு. இல்லை மக்கள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் சொன்னேன். நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னார். பரவாயில்ல, நீ நரகத்துக்கு போக மாட்டேடா, உன்னுடைய குணதிசயம் எப்படின்னு தெரிஞ்சுக்க தான் நான் சொன்னேன். இவ்வளோ தூரம் நீ சொல்லிட்ட, அதனால் உனக்கும் சொர்க்கம் தான்ட்டான்ட்டாரான். மக்களுக்காக தொண்டாற்றிய 2 குருமார்களின் ஜெயந்தி தினத்தை சிறப்பாக கொண்டாடி அவர்களின் திருவருளை பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம சிவாய.